ஃபஸ்ட்டு ஏறி பார்த்துட்டு அடுத்த தம்பி எல்லாமே எல்லா பசங்க 3 பேர் தான் ஏறும். ஏறிட்டு அதை ஃபோட்டோ எடுத்தோன்னா நமக்கு அது சீரியஸ்னஸ் தெரியல. அதை போய் ஜூம் பண்ணி எடுத்தால் என்னன்னா அதை போய் ஜூம் பண்ணி எடுக்குன்னு சொல்லி தான் நினச்சி தான் சிரிச்சது. மற்றபடி வந்து வேறு அவங்க சொல்கிறாங்க நீங்கள் போட்டோ அதனால தான் நீங்கள் இது மாதிரி சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ரெண்டாவது அதை யாரும் நம்பலை, கீழே உள்ளவங்க நம்பலை. அவங்க நம்புறதுக்காண்டி தான் அதை கீழேயும் எடுத்துகிட்டு வந்து இது வச்சோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது கீழே ஊர் மக்கள் எல்லாரும் நின்றுட்டு ஏறும்போதுமே எல்லா கீழே மக்கள் எல்லாமே இருந்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இங்கே மக்களும் இல்லாமல் அங்கிட்டு மாற்று சமூகத்து மக்களும் கீழே நின்றுட்டு தான் இருந்தாங்க. அவங்களும் அந்த பக்கம் நின்னாங்க தான். அப்போ நிற்கும் போது என்னடா கிண்டலாடா பண்ணுறீங்க, இதில் எவன்டா போய் ஏறி பீ கடை போகிறேன், ஐயோ உண்மையிலே பீ கடை போக சித்தி பெரியம்மா அப்பாவுக்கு பீ கிடக்குன்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஏன்னா கவரை எடுத்து கொடுங்க நாங்கன்னா எடுத்து அந்த காமிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த கவரை எடுத்துகிட்டு போய் சுதுசுங்கிறவன் தான் இறங்கி வந்து கவரை எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே ஒரு கொட்டாச்சி எடுத்து அள்ளி கொண்டு வராங்க. கொண்டு வந்து பார்க்கும்போது அது மனித பீயாக தான் இருக்குது. வீடியோலாம் வராங்க, தொகுதி எம்எல்ஏ சின்னத்துறையா வராரு, ஆடியோ வராரு, தாசில்தார் வராரு, வீடியோலாம் வராங்க. வீடியோ அண்ணாமலை யூனியன் ஒன்றிய வீடியோ வராரு, அவரும் ஏறி பார்க்குறாரு. அதில் அதுலேயும் ஏறி பார்க்குறாரு. அவரும் மனித மலம் கலக்குங்கிறது அவரும் உறுதி செய்கிறாரு. அடுத்து எம்எல்ஏ வராரு. எம்எல்ஏ வந்தவொடனே எம்எல்ஏயோட டிரைவரை ஏறி பார்க்க சொல்கிறாங்க, அவரும் மலம் கலக்குங்கிறாரு. தலைவர் பஞ்சாயத்து போர்டு தலைவர்னு சொன்னால முன்னாள் தலைவர் முத்தையா அவர் பத்மா, இப்போ வந்து பத்மா அவர் கணவர் வந்து எட்டினுங்கிற பையனை வந்து ஏறி பார்க்க சொல்கிறாரு. அவரும் ஏறி பார்க்குறாரு. மனித பீ தான் கிடக்குன்னு எல்லாமே உறுதிப்படுத்து. இவ்வளோ பேர் நிற்கும் போது எப்படி இந்த பசங்க ஏறினது குற்றமாக சுமத்த முடியும்? நீங்கள் தான் ஏறினீங்க, நீங்கள் குக்கிக்கிட்டு உட்காந்திய, நீங்கள் பேன் இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு இது வந்து காவல்துறையோட ஆய்வுக்கு வரும்போது எவ்வளோ ஸ்டேஷன் 11 பேருக்குன்ற குழுன்னு வருது பார்த்தீங்களா. 2 நாள் கழித்து ஸ்பெஷல் டீம், இது போலீஸ் எல்லாம் கேட்கல, ஸ்பெஷல் டீம், இதுக்கு வந்து ஒரு டீமே போடுறாங்க, 11 பேர் கொண்ட குழு. அது எப்படி இவங்களே தண்ணியை மலத்தில் பீ அள்ளி போட்டு இவங்களே தண்ணி குடிப்பாங்களா? இது நியாயமா? அதை செய்வாங்க, அந்த செயல் அவங்களுக்கு செய்யறதுக்கு தோணுமா? இது மாதிரி நடந்துருச்சு, உங்களுக்கு யாருக்கு மேலே சந்தேகம் இருக்கா அப்படின்லாம் அவங்க கேட்கவே இல்லை. உங்களில் தான் எவனா ஒருத்தன் பண்ணியிருப்பான், எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி எங்களுக்குள்ளேயே தான் ஒரு குற்றவாளியே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விசாரணையில் தான் அவங்க கேட்ட கொஸ்டின் எல்லாமே இருந்தது. நாங்கள் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டோம். நாங்கள் இல்லை இது மாதிரிலாம் யாரும் பண்ணலை அப்படின்னு சொன்னோம். உடனே என்ன கொண்டு போய் தனியாக உட்கார வச்சிட்டாங்க. என்கிட்ட அவங்க சொன்னாங்க, நான் இப்போ டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் பிடபிள்யூடியில், நீ இதை சொன்னா உனக்கு இந்த வேலையை பர்மனெண்ட் ஆக்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஸ்டின் வச்சுருந்தாங்க. இல்லை நாங்கள் யாருமே அதை செய்யலை, எனக்கு ஏன் இந்த வேலை இல்லாட்டினா எனக்கு எந்த வேலை வேணாலும் செஞ்சு பொழைச்சிக்குவேன், அதுக்காக இப்படி ஒரு செயலை நாங்கள் செய்யவே இல்லை, அதை ஏன் எங்களை ஒத்துக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காக என்னை தூக்கி தனியாக உட்கார வச்சிட்டாரு. எல்லாம் பொய் சந்தி எல்லாம் ஒரே மாதிரி பேசி இது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினாங்க. அதில் ஒரு போலீஸுக்கு கூட ஒரு வார்த்தை கூட அசிங்கமாக சொன்னார், அதை நான் இப்போ சொல்ல விரும்பலை. ஒரு 11:45 வரைக்கும் என்னை தனியாக தான் உட்கார வச்சுருந்தாங்க, நைட்டு இரவு வரைக்கும். இதுவரையும் சாப்பாடு வாங்கி தரல, எதுவும் இல்லை. ஒரு தண்ணி குடிக்கணுனாலும் இரு நாங்கள் வரோம், ஒரு பாத்ரூம் போனாலும் நாங்கள் வரோம் இரு அப்படின்னு சொல்லிட்டு போக விடலை. அந்த மாதிரி கொடுமை பண்ணாங்க லோக்கல் போலீஸ். இவங்க வந்து என்னன்னா உங்களில் தான் குற்றவாளி இருக்குது ஒத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த 11 பேர் அவங்க இது இப்படி தான் சொன்னாங்க. என்ன குற்றவாளின்னு சொல்ல, உங்களில் தான் குற்றவாளி இருக்குது சொல்லி ஒத்துக்க அப்படின்னு சொல்லி என்னை கேட்டுக்கிட்டு போதே அடித்தாங்க, என்னை தலையில் அடித்தாங்க. நீ சொல்லு, உனக்கு தெரியும் உங்களில் தான் குற்றவாளி இருக்குது அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. என் அக்கௌண்ட்டில் வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கனால எனக்கு வந்து மணி ட்ரான்சாக்ஷன் அடிக்கடி ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால உன் அக்கௌண்ட்டில் அதிகமாக பணம் ஏறிக்கிட்டு இருக்கு, அப்போ யாரும் உன்னை போட சொல்லிட்டு பணம் அனுப்பிச்சி விட்டாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டு. போலீஸ் விசாரணையில் உங்களுக்கு எந்த மாதிரியான கேள்வி கேட்டாங்க? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் இருக்கையில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஜனவரி 9ஆம் தேதி ஃபோன் பண்ணியிருந்தாங்க மதியானம் போல். இந்த மாதிரி உங்களுக்கு சமன் வந்திருக்கு, உனக்கும் முத்துகிருஷ்ணனுக்கும் ஸ்டேஷன் வரணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. நானும் முத்துகிருஷ்ணனும் போனோம் ஸ்டேஷனுக்கு. வெளில வெயிட் பண்ணோம். ஒரு 10:30 மணி போல் கூப்பிட்ருந்தாங்க. ஃபஸ்ட்டு 9ஆம் தேதி வந்து ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் நார்மலாக தான் விசாரிச்சாங்க. நார்மலாக தான் என்ன நடந்துச்சு இந்த மாதிரி என்கொயரி தான் போயிட்டு இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவர் டக்குன்னு கண்ணை காட்டுறாரு, ஒருத்தவர் டக்குன்னு கேமரா ஆஃப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வந்து ஏன் நடிக்கிற, உங்களுக்குள்ள தான் ஆள் குற்றவாளி இருக்கான், எதுக்கு போய் சொல்கிற, உனக்கு தான் குற்றவாளி தெரியும்ல அப்படின்னு சொல்லி அதட்டுற மாதிரி பேசுகிறது, திட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டாங்க. கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா நீ போட்டு கொடுத்துட்டேன்னா உன்னை வெளியில் யார்ட்டையும் சொல்ல மாட்டோம், 2 லட்ச ரூபா பணம் கிடைக்கும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் உனக்கு, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஒரு 10ஆம் தேதியும் இது நாளைக்கும் நீ வரணும் அப்படின்னு சொல்லி சமண ஸ்டேஷன்லேயே கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அடுத்த நாள் காலையிலே வெள்ளனாவே போயிட்டோம். ஒரு 9 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக இங்கே பகல் ஃபுல்லாமே இங்கே உட்கார வச்சுட்டு நைட்டு ஒரு 10:30 மணி இருக்கும். அப்போதைக்கு என்னை கூப்பிட்டு தூங்கிட்டேன், இங்கே வெளியில் உட்காந்துருந்தாங்களோ பட்டு தூங்கிட்டேன். எழுப்பிட்டு போய் கேட்டாங்க, அதே கொஸ்டின் தான், உங்களுக்குள்ள தான் குற்றவாளி இருக்காங்க, ஒழுங்காக காட்டி கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அதே தான் கேட்குறாங்க. ஒரு இடத்துல கூட உங்களுக்கு யார் மேலே சந்தேகம் இருக்குன்னு கேட்கவே இல்லையா? அது கேட்டாங்க. ஃபஸ்ட்டு நாள் 9ஆம் தேதி கேட்டாங்க. சொன்னேன், அவங்க பேர் மட்டும் நோட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அதை பற்றி எதுவுமே திறக்கல. நான் தெரிஞ்சது எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், சந்தேகப்படுற நம்பர் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன்.
அடுத்த நாள் அதை பற்றி வாயை திறக்கல. அவங்கள என்கொயரி பண்ண மாதிரியும் தெரியல. விசாரணை வந்து வேங்கிவயல் மக்கள் மட்டும்தான் விசாரணை பண்ணியிருக்காங்க. ஆமா, முத்தரையர் சமூக மக்களையோ இல்லை கல்லர் சமூக மக்களையோ பண்ணல விசாரணை. 70 பேரை விசாரிச்சதா சொன்னாங்க. ஆனா 3 நாளா எங்களை மட்டும்தான் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க, வேற யாரையும் விசாரிக்கல. அதை தாண்டி வேற என்ன ரீசன் அவங்க சொன்னாங்க? ரீசன் பாத்தீங்கன்னா வேங்கை குரூப்ல வந்து இதை வாழ்த்துக்கள் போட்டது, கலெக்டர் வந்ததுனால வாழ்த்துக்கள் போட்டிருந்தாங்க. வாழ்த்துக்கள்லாம் போட்டுறீங்க, இதனாலதான் நீங்களே பிளான் பண்ணி கலெக்டரை வர வைக்கிறக்காண்டி நீங்களே இப்படி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. இது இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகும் அப்படின்லாம் கூட எனக்குலாம் தெரியாது. தண்ணியில் மலங்கள் வந்து இது இவ்வளோ பெரிய விஷயம் ஆகும்னு கூட எனக்குலாம் தெரியாது. இதை பப்ளிசிட்டிக்காண்டி பண்ணீங்க, உங்கள் ஊரை பிரபலப்படுத்துறதுக்காண்டி நீங்களே பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிலாம் கேட்டாங்க. ஓகே, போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களை எத்தனை நாளைக்கு விசாரணை கூட்டிட்டு போனாங்க? விசாரணை கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த ஊர்ல நீங்க இருக்கிறது சேஃப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வெளியில கூட்டு போனதா கேள்விப்பட்டோம். யார் கூட்டிட்டு போனது? எத்தனை நாள் அங்க இருந்தீங்க? 3 நாள் விசாரணை நடந்துச்சு. 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11ஆம் தேதி 3 நாள் விசாரணை நடந்துச்சு. விசாரணை வந்து நைட்டு 12:30 மணி 1 மணி வரைக்கும்லாம் விசாரணை நடக்கும். 2 மணிக்கு தான் வீட்டுக்கு போகிற மாதிரி கூட இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 நாள் தொடர்ந்து ஃபுல்லாக இதே மாதிரி நடந்துச்சு. 9ஆம் தேதி, 10ஆம் தேதி 12:30 மணிக்கு தான் வீட்டுக்கு போகிற மாதிரிலாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது 11ஆம் தேதி வந்து பிரபாகரன் எங்கள் அண்ணன் தான். அவர் கொஞ்சம் பயந்து தான் பேசுவார். அவர் கொஞ்சம் பயந்து பேசினனால விசிகா குரூப்பில் வேறு இருக்கார் அவர். அதனால பார்த்தீங்கன்னா நீ பெரிய ஆளாகிறக்காண்டி நீ தான் ஆள் வச்சு பண்ணியா அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கிட்ட ஓப்பனாகவே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு கேஸை முடிக்கணும், மேலே இடத்துலேருந்து ப்ரெஷர் வந்துக்கிட்டே இருக்குது, யாராவது குடிகாரன் அப்படி இல்லைனா பைத்தியக்காரன் உன் கையில் தான் இருக்குது, நீ தான் கை காட்டணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட டேரெக்டாகவே கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி அழுகெல்லாம் வச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மதுரையிலேருந்து எவிடன்ஸ் கதிர் சார் வந்து எங்களை கூப்பிட்டு போனார். சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே எத்தனை நாள் இருந்தீங்க? இங்கே 2 நாள் இருந்தோம். தோழர், நீங்க வந்து சொன்னீங்க அந்த டேங்கை பார்த்தோன்னே அந்த போட்டோ எடுத்துட்டு எனக்கு உடனே சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க இது இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆகுமான்னு கூட நீங்க நினைச்சு பார்த்தது இல்லைன்னு சொன்னீங்க. அதுக்கும் அப்போ போலீஸ் வந்து உங்களையே டார்கெட் பண்ணி ஒத்துக்கோங்க இல்ல யாரையாவது ஒத்துக்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களே, அப்போ உங்களோட மனநிலை என்னவா இருந்தது? ரொம்ப கேட்ட கொஸ்டினே கேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ முத்துகிருஷ்ணன் ஃபர்ஸ்ட் போனாரா, முத்துகிருஷ்ணன் பின்னாடி நீங்க போனீங்களா இல்லை அவர் முன்னாடி போனாரா, அந்த மாதிரி சின்ன விஷயத்த கூட மாற்றி சொன்னா யாரால கரெக்டாக சொல்ல முடியும் சொல்லுங்க? கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் இருக்கும்ல. கரெக்டாக 7 மணிக்கு போனியா, 7:30 மணிக்கு போனியா, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் போனியா இல்லை 10 நிமிஷத்துக்கு அப்புறம் போனியா, இந்த மாதிரி அக்யூரேட்டாக சொல்லணும். ஒரு லைட்டாக மாற்றி சொன்னா கூட இவன் போய் சொல்றான் அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட ஆரம்பிச்சிருது. இப்போ அவங்க வந்து விசாரிச்சாங்க இல்லையா, திரும்ப ஒரே கேள்வி கேட்குறாங்க. அதுவும் முன்ன பின்ன ஒரு சின்ன பதில மாற்றி சொன்னா கூட திரும்ப கேட்டு ரொம்ப வந்து அது ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்துச்சு. அப்போ நீங்க உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? இது நீங்க போய் ஒரு பேரண்ட் கிட்ட சொல்லும் போது அவங்க எப்படி வருத்தப்பட்டாங்க? அப்போ என்னென்ன மாதிரியான மனநிலை நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லுங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா நைட்டு நான் 12:30 மணி வரைக்கும் வீட்டுக்கு போகிற வரையுமே கூட வீட்டில் தூங்க மாட்டாங்க. பையன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அவங்க பயந்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி பையனுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமா, போய் பார்த்தது குத்தமா அப்படின்லாம் சொல்லி வீட்டில் ரொம்ப புலம்பிட்டு இருந்தாங்க. எனக்குமே ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சு. கிளாஸ் கூட அன்றைக்கி 2-3 நாள் போவே இல்லை தொடர்ந்து. இவ்வளோ பேசியிருக்காங்க, ஏதாவது ஒரு சூழ்நிலை பேசாமல் அதை ஒத்துட்டு போயிடலாம் அப்படின்னு உங்களுக்கே தோண வச்சுருக்காங்களா அவங்க? இல்லை, இது எப்படி நம்ம பண்ணாத தப்புக்கு கண்டிப்பாக ஒத்துக்க கூடாது. இல்லை, அது பேர் அப்புறம் கெட்டு பேர் இல்லை. நீ கட்சியில் விசிகாட்சி உறுப்பினராக தான் சேர்ந்துருக்கேன். 6 மாதம் ஆச்சு. அதுக்கெல்லாம் 3 மாதம் வந்து முகாமில் மீட்டிங் நான் அட்டன் பண்ணிக்க. இந்த கட்சியில் வந்து நீ பெரிய பதவிக்காண்டி தான் ஆசைப்பட்டு நீ தான் ஆள் வச்சு பண்ணதாக என்னை வந்து டார்கெட் பண்ணி, இல்லைனா சிதம்பரம் சொல்லி விட்டு தான் நீ தூண்டிட்டு செஞ்சுருக்க சொல்லி ஒத்துக்க, நீங்கள் ஒத்துக்க, இல்லை சிதம்பரத்தை காட்டிட்டு ஒதுக்கிக்க அப்படின்ட்டு அவங்க ஏதோ எழுதி கொடுத்து கீழே வந்து நாங்கள் எடுக்கும் முடிவுக்கு எதுவாக இருந்தாலும் கட்டுப்படும் மாதிரி எழுதி கொடுக்க சொல்லி எழுதி வச்சுருந்தாங்க. உடனே எங்கள் சித்தாவை வந்து பார்த்துட்டு கையெழுத்து போட போனாலும் நிப்பாடி விட்டு இதுக்கு எந்த முடிவு எடுத்தாலும் கட்டுப்படணும் எழுதிட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது வந்து வாங்கி பார்த்துட்டு திருப்பி அதை அழிச்சு போட்டு திருப்பி வேறு எதாவது அழிச்சு போட்டு அன்றைக்கி ஒரு 10 மணிக்கு விட்டாங்க. அந்த சூழ்நிலையில் 6:30-7 மணியை போல் நான் தண்ணி பிடிச்சி அவனுக்கு கொடுப்பேன். அப்போ கொடுக்கும் பொழுது அந்த தண்ணியை பார்க்கும் பொழுது கலங்கலம் வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். வேறு ஒன்றும் கலங்கலாக இருக்காடா, அந்த மண்ணுக்குன்னு ஏதாவது டஸ்ட்டு வந்திருக்கும், அந்த பைப்பில் வந்திருக்கும், இல்லை நான் அப்படி டஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீ போய் சின்டெக்ஸில் போய் அதை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நானும் அள்ளி பார்த்தேன். எனக்கும் வாடையாக இருந்துச்சு. நேராக மேற்கே அந்த டேங்க்கு போயிருக்கேன். அப்பா இந்த மாதிரி எலி செத்து கிடக்கோ என்னன்னு தெரியலப்பா, நான் ஒரு நிமிஷம் போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் வேலைக்கு போகிறப்பான்னு அப்படின்னு சொன்னால், சரி நீ அதெல்லாம் போக வேண்டாம்னு சொன்னால் எனக்கு தெரியாமல் போயிட்டாப்புல. போனோம்னா அந்த பையங்க 2 பேரையும் கூட்டிக்கிட்டு போயிட்டு என்னென்னு பார்த்துருவோம் முத்துகிருஷ்ணா சுதர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே போய் பார்த்துருக்கான். அப்போ மேலே போய் பார்க்கும்பொழுது ஏனிலேருந்து இருந்த அந்த போலீஸ் இருந்ததுனால அந்த தெம்பு தைரியத்தோடு அவன் மேலே ஏறி போனான். ஏறி போய் பார்க்கும்பொழுது மேலே ஒரு 2-3 பீஸ் இருந்திருக்கு. உள்ளுக்கு வந்து என்ன கிடக்குதுங்கிறது உத்து தானே பார்க்க முடியும். அந்த டேங்கு உள்ளர குனிஞ்சு தானே பார்க்க முடியும். அந்த குனிஞ்சு பார்த்ததும் குக்கிக்கிட்டு பார்த்ததையும் நீ ஏன் அப்படி குக்கிக்கிட்டு பார்த்த,
நீ ஏன் குனிஞ்சு பார்த்த, நீனா வந்து போட்டிருப்பியா இல்லை அள்ளியிருப்பியான்னு சொல்கிறாங்க. நீ தான் இதுக்கு உள்ள காரணம் அப்படின்னு சிபிசிஐடியும் நம்ம வெள்ளனூர் ஸ்டேஷன்லேயும் என் மையனை அவ்வளோ டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் நைட்டு பகல் வந்து என்கிட்ட தனிமையிலே அழுதுகிட்டும் புலம்பிக்கிட்டு இருப்பான். அப்போ புலம்பிட்டுனா நான் கஷ்டப்பட்டு ஒரு இன்ஜினியருக்கு படிக்க வச்சு, டிசிடி படிக்க வச்சு, வெங்கடேஸ்வராவில் படிக்க வச்சு, நானாக மூட்டை தூக்கி குடிமையாமலையில் 10A1 வேலை பார்த்து சைக்கிளை மீச்சிக்கிட்டு 27 கிலோமீட்டர் மீச்சு போய் அந்த வேலைக்கு பர்மனெண்ட் ஆகி தஞ்சாவூர் மாவட்டத்திலே நல்ல பேர் எடுத்து ரிட்டையர்மெண்ட் ஆகி வந்தவன் புள்ள எப்படி மேடம் இருக்கும், எப்படி வளர்த்துருப்பான்? இந்த படித்தவன் போய் அந்த இதில் மதத்தை கலப்பானா? நினச்சி பாருங்க. ஒரு சட்டத்துக்கு வேலை பார்க்குற ஒரு போலீஸ் அதிகாரி, அது அந்த சட்டத்தில் இருக்க போலீஸ்காரன், அந்த போலீஸ்காரன் அந்த செயலை செய்வானா?